எஸ்டர்டே கொஞ்சம் மார்க்கெட் தான் போயிருந்தேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே காலியாக இருந்தது வாங்கினது எல்லாமே. ஸோ அதனால் தேவையானது மட்டும் வாங்குறதுக்கு மார்க்கெட் தான் போயிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வாங்கின வெஜிடபிள்ஸ் இருந்ததுனால வந்தோடனே அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கிச்சனில் இருக்கிற வேலையை எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாத்திரத்தில். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அவசரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு நம்மளால் அதில் சமைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போவே ஃப்ரீயாக இருக்கிற டைமு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கருவேப்பிலை, புதினா அதெல்லாமே. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், see you the next video.